இந்த கதையில் லாஜிக் தேடுறது பிரியாணி காட்டில் இட்லி தேடுற மாதிரி. அதனால் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. காமெடி சீனில் சிரிப்பு வரலன்னா அதுக்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை. எப்போ எடிட்ரே அந்த படத்தை போடு. ஹலோ, பார்த்து சேஃபாக இருந்த கூட உனக்கு எப்போனாலும் பிரச்சனை வரலாம். அதெல்லாம் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே சேஃபாக தான் இருக்கேன். எவனோ வரமாட்டான். சாட்சிக்காரன் எல்லாத்தையும் கொண்டாச்சு. எங்கள் அண்ணன் வெளில வரதை எவனாலையும் தடுக்க முடியாது. அப்படி நீ தான் சொல்கிற. ஒருத்தர் இருக்கான். யார் அது? அவன் பேர் பிரம்மானந்தம். ஒன்றை கொலை பண்ண வீடியோலாம் அவங்ககிட்ட தான் இருக்கு. அவன் பேர் என்ன சொன்னீங்க? பிரம்மானந்தமா? அவன் வீட்டு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். டேய், லொக்கேஷன் வந்துருச்சு, எட்ரா வண்டியா. சரி பாண்டியா. டேய் பாண்டியா, ஒரு வேளை அவன் தப்பிச்சிட்டானா என்ன பண்ணுறது? டேய், எவன் என்ன பண்ணுறான்னு நான் பார்த்துக்கிறேன், நீ போடா. உயிரோடு இருக்கும்போது ஒரு நாய் மெசேஜ் பண்ணாது, இப்போ சாவ போகிறோம் போது மாஞ்சி அனுப்புகிறானு. அன்னைக்கு பார்ப்போம். அனு, நீ பேசினா நான் பேசணும், நீ சிரிச்சா நான் சிரிக்கணும், நீ கோவப்பட்டா நான் கோவப்படணும், ஊர் சுத்தத்துக்கு நான் வேணும், செலவு பண்ணுறதுக்கு நான் வேணும், ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் நான் வேணாமா? சத்தியமாக சொல்கிறேன்டி உங்கள் அப்பா மேலே, உனக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சுன்னா அது என்ன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் சாவ போகிறேன். தம்பி என்ன பண்றீங்க? ஹாய். யாரா இவன்? கை மட்டும் தெரியுது. தம்பி கையை பார்க்காதீங்க, என்ன பாருங்க. இதோ வரேன், இருங்க. அனு, நீ பேசினா நான் பேசணும், நீ சிரிச்சா நான் சிரிக்கணும். வர்ற வழியிலே ஏதாச்சும் சாப்பிட்டு வந்துருந்துருக்கலாம். என்கிட்ட ஒரு நல்ல பழம் இருக்கு, அது வேணா சாப்பிட்றியா பாண்டியா? டேய், அட இந்த பழம் சொன்ன பாண்டியா. ஏய் தூக்கி போடுறா. இங்க என்ன பண்றீங்க? நான் சாவ போகிறேன். சாகர அளவுக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவளும் என்னை லவ் பண்ணா. இப்போ அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல, என்னை மறந்துடு அப்படின்றா. அவள் எல்லாம் வாழ்கிறதுக்கு சாவலான்னு முடிவு பண்ணி இங்கே வந்துட்டேன். நான் வந்த நேரம் ட்ரெயின் கூட வரல. இப்போ என்ன உங்களுக்கு சாவணும் அவ்வளோதானே? இதோ வரேன், இருங்க. ஹலோ. டே லூசு, நான் வேணான்னு சொல்லிட்டா உடனே போய் சாக்க போயிடுவியாடா? நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படிடா இருப்பேன்? ஹேய், நான் ஏன் சாவ போகிறேன்? நான் சும்மா ப்ராங்க் பண்ணேன். ஆமாம். சலம், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. உங்கள் வீட்டுக்கிட்ட வரேன், கொஞ்சம் கேட்டாண்ட வரியா? சரி வா. இதோ வரேன்.
நோ பிரச்சனை சால்வ். நான் என்ன பண்ணுகிறீங்க? 2 நிமிஷம் தம்பி, ஷார்ப் பண்ணிட்டு உங்களை முடிச்சிடுறேன். முடிச்சிடுறீங்களா? பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன், டாட்டா. டே நில்றா. 7 நான் பாட்டு இருந்துட்டு இருந்தேன், என்னை கொலை கீழன்னு சொல்லி டெம்ப் பண்ணிட்டு நீ பாட்டி போய்கிட்டே இருக்க. எனக்கு உன்னை கொல்லணும், அவ்வளோதான். நான் என்னென்னோ சொல்கிற. வளரல, தெளிவாக சொல்கிறேன், எனக்கு உன்னை கொல்லணும். என் ஃப்ளாஷ்பேக் கிட்ட சொன்னது ஒரு குத்தமாண்ணா? உன் ஃப்ளாஷ்பேக்கு கொல்லலை, எனக்கு உன்னை கொல்லணும். இந்த ட்ராக்ல சாவலான்னு வந்தது ஒரு குத்தமா? இந்த ட்ராக்ல ட்ரெயினே வராது, இங்கே வந்து சாக வந்த நாய் என் கையால் சாக மாட்டியா? ட்ரெயின் வராதா? இது தெரியாம காலிலேருந்து நின்றுட்டு இருந்தோமே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த கடவுள் கூட நான் சாவக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. கடவுளை அப்படி நினைக்கலடா, என் கையால சாவணும் தான்டா. டே பதில் டைம் என்னாச்சுன்னு பாரு. வாட்ச் ஓடலன்னு நினைக்கிறேன் பாண்டியா. பாத்தியா, மிஸ் ஆயிட்டேன். வாட்ச் ஓடலன்னு தான் நான் உங்ககிட்ட டைம் கேட்டேன். மிஸ் ஆகுறேன், தொலைச்சிருவேன். நல்ல வேலை ஏரியா ஆன்டிஸ் பார்க்கல. அண்ணா என்னன்னாச்சு? நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் கிடையாது. ஜெயிலேருந்து வந்ததுனால நான் ரொம்ப மோசமானவன் நினச்சிடாது. கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளோ டைமு? 5 வருஷம். டேய், எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க, அதுக்குள்ளே சொல்லிடுறேன். டீயை குடி. ஆமாம், உன் பேர் என்ன? என் பேர் டோல்குமார். யாரும் என்ன செல்லமாக டோலு டோலுன்னு கூப்பிடும். உங்கள் பேர் என்ன? என் பேர் போல்ராஜ். போலீஸ் எல்லாம் என்ன போலு போலுன்னு கூப்பிடுவாங்க. டோலு போலு, நல்லா இருக்கே. சரி குடி. உன் தொண்டைக்குழியில் காஃபி இறங்குறத பார்க்கும்போது சரக்குன்னு ஒரு போடு போடணும்னு தோணும். என்ன இப்படி பேசுறீங்க? இப்பெல்லாம் கொல்ல மாட்டேன், குடி குடி. ஜிலேபி மூக்க. இருங்க பேசிட்டு வரேன். இப்ப என்ன? அப்பால ஓ, அவ்வளோ ஆயிடுச்சா? நீ முதல்ல எங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்பு. நான் செத்தாதாண்டி இந்த கல்யாணம் நடக்கும், பார்க்குறேன். பாண்டியா, யார் அந்த பிரம்மானந்தம்? இந்த ஆள் தான். கரெக்டாக தான்ப்பா வச்சுருக்காங்க பேர். இந்த ஜோபி என்ன பண்ணா? இவனா எங்கள் அண்ணன் ஒரு நான் செத்தாதாண்டி இந்த கல்யாணம் நடக்கும். என் கடைசி ஆசையை சொல்லவா? சொல்லு. உங்களுக்கு இந்த பை 1 get 1 ஆஃபர் மாதிரி கில் 1 get 1 ஆஃபர் ஓகேவா? இது நல்லா இருக்கே. யார்? என் மாமனார். ஓ, இவ்வளோ நினைச்சிருக்க விஷயம். ஏய் பாண்டியா, ஜோபி வந்துட்டான் பேர். அவன் பேர் பிரம்மானந்தம். அப்பால என் மாமனார். ஹலோ, ஜொமேட்டோவா? நான் தான் தம்பி ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிரம்மானந்தம் தான். வாங்க வாங்க. யாரு? நான் அவர் தான். அவனா? ஆமாம். வணக்கம். வணக்கம்ப்பா. என்ன தாண்டி போறாரு? டேய் டோமரே, தல்றா. அவர் தானே?
டேய் பத்துல குத்துறா. சரி பாண்டியா. நீ தானே பாண்டியா அப்போ சொன்ன? டேய் அவன் மிஸ் பண்ணா நீ குத்திரு. யார பாண்டியா? என்னத்தான் எப்படி கரெக்டா குத்திட்டானா? ஆடாங். பாண்டியா இதுக்கு நாளைக்கு இந்த வேலைக்கு ஆகுது. ஓடுறோம். நிறைய பேர் வராங்களே. இப்படி போயிடுவோம். என்ன ஆனாலும் சரி உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஐயோ ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. எங்க இருக்க இந்த கண்டுபிடிச்சு என் பையனா இருந்தா கூட ஓடி போயிருப்பான். எனக்காக கத்தி குத்துலாம் வாங்கினிய. கத்தி குத்தா? ஐயோ கவலைப்படாதப்பா, சின்ன கீரல் தான். மாட்டல போல. ஐயோ அங்கிள், அது என் கடமை. உங்களை காப்பாத்தி என் உயிரை கூட கொடுப்பேன். அவன் உங்களை கொல்ல போறான்னு முன்னாடியே தெரியும் அங்கிள். அதனால தான் அடியாலாம் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அதையும் மீறி அவன் கத்தி விஷத்தை பார்த்ததும் என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு குறுக்க நின்னுட்டேன் அங்கிள். இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? உங்களை காப்பாத்தந்தே போதும் அங்கிள். என் பிறவி பலனை அடைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க உங்க பொண்ணை தரலனாலும் பரவாயில்ல அங்கிள். ஏய், அந்த பையனே நீதானா? ஆமா அங்கிள், நானும் உங்க பொண்ணும் லவ் பண்றோம். என்னமோ தெரியல, உங்களுக்கு என்ன பிடிக்கல. ஆனா ஒண்ணு அங்கிள், நீங்க உங்க பொண்ணை தரணுன்றதுக்காகலாம் நான் அவளை காப்பாத்தல அங்கிள். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்பா, நான் யோசிக்கணும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஹாஸ்பிட்டல் போனால் கேஸ் பெருசாகும். இது என்னோட ஃப்ரெண்டோட பிஜி தான், இங்கே சேஃபாக இருந்துக்காங்க. அவன் அங்கிள் உங்களை கொல்லணும்னு வந்தான்? பாண்டி அண்ணன் ஒரு வைரலஜிஸ்ட் டாக்டர். அவனுக்கு ஒரு நாள் V2 வைரஸோட ஃபார்முலா கிடைக்குது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தன்னோட லேப்ல ஒரு வைரஸ் மெடிசன் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த மெடிசனை சில பேர் மேலே டெஸ்ட் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக அவங்க இறந்து போகிறாங்க. அதே லேப்ல வேலை பார்த்த 2 பேருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட முக்கியமான டீட்டெயில்ஸ் கிடைக்குது. அதில் ஒருத்தனை பாண்டியா அண்ணன் கொண்டுட்டான், இன்னொருத்தனை பாண்டியா கொண்டுட்டான். பீட்டர் தாமஸ் மட்டும் வெளியே வந்தா கிட்டத்தட்ட 20 ஃபேக் டாக்டர்ஸை உருவாக்கி வச்சிருக்கான். ஃப்ரீ செக்அப், ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்லி வயசான அப்பா அம்மாக்கள்கிட்டலாம் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இறந்து போகிறாங்க. அவங்களோட பாடிஸை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுக்காம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அனாதை போன மாதிரி விட்டுட்டு போகிறாங்க. 1 மாதத்துக்கு பிறகு அந்த பாடிஸ் பேர்ன் பண்ணப்படுது. வைரஸ் பார்ட்டிகிள் ஸ்மோக்கோட வெளியே வந்து சுற்றுச்சூழலில் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுது. இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது. நிலைமை ஒரு பெரிய பேண்டமிக் லெவல் த்ரெட்டாக மாறுது. ஆனால் இந்த முழு ஆப்ரேஷனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அவன் சொல்ல போகிற விஷயத்தை வச்சு தான் அடுத்து எங்கள் டீம் என்ன செய்யணுன்றது முடிவு பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம் வெளியே வராமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சேஃபாக இருங்க. சரி அங்கிள், பாய். பா தப்பிச்சுண்டா சாமி. தம்பி அண்ணா, தம்பி குடிங்க. ரசம் கிசம் கலந்துருப்பானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குடிங்க. இல்லைண்ணா வேணாண்ணா. உங்களுக்கு ஏன்னா இவ்வளோ கொலவெறி? அது என்னன்னே தெரில, மனுஷங்களை பார்த்தாலே கொல்லணும்னு தோணுது. இவருக்கு என்னதான் டாக்டர் பிரச்சனை? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாதனால வர ஒரு மென்டல் இல்னஸ் தான்ப்பா இது. மைண்டில் ஒரு வேர்ல்டை உருவாக்கி அதிலே இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இது எப்படி க்யூர் பண்ணுறது? இது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லைப்பா. பப்ளிக்கோட நல்லா அட்டாச் ஆனாலே இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதனால டோன்ட் வரி. பிரேக்கிங் நியூஸ். பட்டாபிராமில் அதிர்ச்சி சம்பவம். போலி டாக்டராக பல மாதங்களாக பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த பீட்டர் தாமஸ் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன. பீட்டர் தாமஸின் தம்பியான பாண்டியா கிட்டத்தட்ட 11 பேரை கொலை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இன்று போலீசாரிடம் இருந்து தப்பிக்க முயன்றபோது பாண்டியா போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. யார் இந்த பீட்டர் தாமஸ்? அவர் ஏன் இதை செய்கிறார்? அவருக்கும் இந்த கொலை சம்பவங்களுக்கும் என்ன தொடர்பு என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரம்மானந்தன் தலைமையிலான போலீசாரும் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இதுபோன்ற போலி மருத்துவர்களை நம்பாமல் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என CMC ஜோசப் விஜய் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறார்.
சினிமா செய்தி. மீண்டும் முதல்வர் விஜய் நடிக்க வந்தால் அவரை வைத்து படம் இயக்குவேன் என நடிகரும் இயக்குனருமான தினேஷ் தெரிவித்துள்ளார். இது இன்றைய முக்கிய செய்திகள். ஹலோ, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் வீட்டுக்கு வெளில வரியா? டே லூசு, இன்னும் 2 நாள் நம்மளுக்கு கல்யாணம்டா. ஓ, ஓகே ஓகே ஓகே. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ ஃபோனை வைக்கிறியா? ஆ. ஆனால் ஒரு விஷயம், அவன் ஒரு 6 மாதத்துக்கு ரத்தத்தை பார்க்கக்கூடாது. இன்கேஸ் மீறி ரத்தத்தை பார்த்துட்டானா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அண்ணா பார்த்து விட்டுங்கண்ணா. அதெல்லாம் கண்ணை மூடிட்டே வெட்டுவேன். ஆ இன்னும் அழகா இருக்கடா. உனக்கு ஒன்றும் இல்லை, 4 பொண்டாட்டி கட்டலாம். தம்பி, ஒரே ஒரு தடவை குத்திக்கு வா.